வீட்டுக்கு 2000 ரூபாய், ரேஸுக்கு 4000 ரூபாய், டான்ஸுக்கு 10,000 ரூபாய். ஐயப்பா இந்த ட்ரெண்ட நிப்பாட்டு. வாமச்சாவா அனிருத் ப்ரோ ஒரு சாங் பண்றாரு அப்படின்னு நம்மள வந்து பாசிட்டிவா வச்சிருப்பாரு எப்பவுமே. இத்தனை வருஷமா அனி சார் நிறைய வீடியோல ஆக்ட் பண்ணிருக்காரு எல்லாமே. அதெல்லாம் விட இதுல ஒரு ஸ்டெப் வந்து டான்ஸ் எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்காரு. கேட்டா ஸ்வீட்டான சாங் கேக்குறானுவ, பாப்பான சாங் கேட்டா இவனுங்க ராக் ஸ்டார்னு மேல தலையில வைக்கிறானுங்க. இந்த மாதிரி யாருக்கும் எல்லாருக்கும் நம்மள தைரியம் சொல்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. சீதாராமம்ல குறிஞ்சிரகன் ஒரு சாங் இருக்கு. சோ அந்த சாங் நான் தான் பாடுறேன் ப்ளே பேக். ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானே, ஆனால் என்ன போரிது உணர்வே இல்லாமலானேனோ ஆயுதமாய், உயிரே இல்லாமல் நின்றேனோ காவலனாய், நீ எந்தன் கண்ணீரென்றேனாகினாய், குறுஞ்சிறகினில் பெருமலையினையே நேற்றினாய், சுருங்கிடும் வானை காட்டினாய். வெல்கம் டு திரையாடல். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மியூசிக் டைரக்டருடைய டீம்ல இருந்து வேலு ப்ரோ அண்ட் அரவிந்த் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. ஆக்சுவலா உங்களை ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்றது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ட்ரெண்டிங்காக ரொம்ப ஹிட்டா போய்கிட்டு இருக்கிற பாடல்ல இருந்து 2 சிங்கர்ஸை வரவழைச்சிருக்க, ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, அனிருத் ப்ரோ ஒரு சாங் பண்றாரு அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாரா? இப்படிதான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரா? எங்ககிட்ட கேட்க உங்ககிட்ட கேட்பாரு. எங்ககிட்ட வந்து நாங்க என்ட்ரி ஆனோன்னா சாங் ப்ளே பண்ணி காட்டுவாங்க. எந்த ஃப்ரேசஸ் பாட போறோம் அப்படின்னு லிரிக்ஸ் கொடுப்பாங்க. அதை நாங்க பாடிட்டு இருக்கும்போது சார் டேக் எடுப்பாரு. மீன்வேல் நாங்க என்ன ஐடியாஸ் கொடுத்தா எடுத்துப்பாரு. எல்லாமே ஒரு டேக் எடுத்துப்பாரு. அது எது நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணிப்பாரு. சிம்பிள். அதெல்லாம் அப்படிலாம் நம்ம ஐடியாஸ் கொடுத்தா. நான் எதனால கேட்டேன் அப்படின்னா, இந்த லிரிக் பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்றது அது வந்து ரீல் ஆயிட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு லிரிக்ஸ். ஓகே, பட் இதுல அது இல்ல. ஆமா, ஓகே. இதுல ரீல்ஸுக்கு 2000 ரூபாய் தான் இருக்கும். ஆமா, ரீல்ஸ்க்கு 2000 ரூபாய் தான். அந்த மாதிரி அந்த கிட்டத்தட்ட அந்த கண்டென்ட் எடுத்து தானே வந்திருக்காங்க. அது நீங்க பாத்துட்டு சாக்காச்சா? எங்களுக்கு அப்படியே தோணல. அந்த மாதிரி முதல்ல தோணல. அது கேட்கும்போது டோட்டலா ஒரு மாதிரி என்ன சாங்னே எங்களுக்கு தெரியாது. என்ன சாங்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் நாங்க பாடணும். ஓகே, பாடி முடிச்சிட்டு லாஸ்டா கேக்குறப்பதான் ஓகே நாங்க இந்த ஆல்பம் வந்து போட்டாங்க. என் பேரு அரவிந்த், அங்க இருந்து இந்த சாங் தான் பாட வந்திருக்கும், இந்த சாங் தான் பாட வந்திருக்கும் அப்படினு சின்ன ப்ரோமோ ஓட்டது வந்து வேற. ஆமா, அது பார்த்துட்டு எல்லாரும் வெறித்தனமா என்னது பாட்டு, என்னது பாட்டாவே பாடிட்டாரே அப்படிதான் சர்ப்ரைஸா இருந்தோம். எங்களுக்குமே தெரியாது. சோ அனி சார் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோமோ விட்டாரு. சோ வாட் இஸ் அரவிந்த் அப்படின்ற மாதிரி இல்ல. சோ பார்த்துட்டு நாங்களுமே இருந்தோம். அண்ட் திடீர்னு நினைச்சா அவர் ஏதோ தனியா ஒரு யாரோட சாங் ரிலீஸ் பண்ண போறாரு அப்படிதான் நினைச்சோம். லைக் சாரே வந்து மூவி ஏதாவது ஆக்ட் பண்றாரு அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணோம். திடீர்னு ஆஸ் யூஷுவல் செஷன் கால் வந்தது. போனோம், போய் பாடணும். பாடிட்டு லாஸ்டா கேக்குறப்பதான் இந்த ஆல்பம்க்கு தான் நம்ம பண்ணிருக்கோம். பாடுறத ஃபுல்லா கேட்போம்ல. அப்போ ஃப்ரம் தி பிகினிங் வந்து ப்ளே பண்ணி கேட்பாங்க. அப்போதான் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு தான் பாட வந்திருக்கோமா செம அப்படின்னு எக்ஸைட். ஆக்சுவலா அந்த போட்டோலாம் எடுத்து போட்டிருந்தீங்க. ஆமா, அந்த போட்டோ எடுக்கும் போது எப்படி இருந்தது? அது ஆக்சுவலி நாங்க வந்து இந்த நேரத்துல இன்னொரு கம்போசருக்கு தேங்க்ஸ். ஓகே, எங்களுக்கு கால் வரும்போது நாங்க வேற ஒரு ரெக்கார்டிங்ல இருந்தோம். ஸ்ரீகாந்த் தேவா சார் அவரோட ரெக்கார்டிங்ல இருந்தோம். ஸோ அப்போ அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், சார் இது மாதிரி அனி சார் அனி ப்ரோ கூப்பிடுறாங்க, அவர் வந்து உடனே நீங்கள் போய் பாடிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாட்டு வாங்க, இது நமக்கு வந்து இந்த வேலையை டைம் நிறைய இருக்குது நமக்கு இந்த வேலை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சிருங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மாட்டி மிஸ் ஆகிடும். ஏன்னா எப்படினா சேஞ்ச் ஆகலாம். நம்ம ஃப்ரீ இல்லைன்னா நெக்ஸ்ட் மூவ் ஆகும். ஓகே, சார் சொன்ன நீங்கள் முதல்ல பாட்டுவாங்க. சேம் டைம் இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஒர்க் போகிறோம், மியூசிக் டைரக்டர் போகிறோம்னா எந்த மியூசிக் டைரக்டரும் அலோவ் பண்ணுவாங்களான்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களோட ஒரு ஒர்க் போயிட்டு நம்ம அந்த சேம் டைம்ல ஸ்டார்ட் ஆகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி போகணும்னா யாரும் ஒத்துப்பாங்களான்ட்டு 90%. பட் அவரு ரொம்ப ஸ்வீட். நீங்க போயிட்டு வாங்க, முடிச்சுட்டு நீங்க இங்க வந்துருங்க, நம்ம பண்ணிக்கலாம்னாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் தேவா சார். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களாலே எங்களுக்கு. எங்க நேம் அதுல அந்த ஆல்பம் இருக்குன்னா ஒன் ஆஃப் தி ரீசன் ஆகும். கண்டிப்பா 10 மில்லியன்ஸ் வந்துருச்சு. நியர்பை ஒரு 10 மில்லியன். ஆமா, டப்புன்னு ஏறி இருக்கு. சோ அந்த 10 மில்லியன் உடனே வந்து ரிலீஸ் ஆன அந்த பாட்டுல இப்ப நீங்க எங்களுக்கு அந்த பாடி காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா ப்ளீஸ். என் பேரு அரவிந்து, மேடின் முட்டு சந்து, நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். என் பாட்ட கேளு, எதமா கூவுற ரிதமா தூவுற, புலம்பும் ஃபீலிங்ஸ் புரிஞ்சாக்கா நீ ஆளு,
படிப்பு பல் போயிடுச்சு 100க்கு 100 விரும்பி மியூசிக்ல ஷிஃப்ட் ஆயிட்ட இங்கேயும் பந்தாயத்தை ஜெயிச்சாதான் சோறு திரும்பி ரேஸுக்குள்ள லாக் ஆயிட்ட வீட்டுக்கு 2000 ரூபாய் ரேஸுக்கு 4000 ரூபாய் டான்ஸுக்கு 10000 ரூபாய் ஐயப்பா இந்த ட்ரெண்ட நிப்பாட்டு மொத தபா கேட்டா இன்னொரு தபா லூப்புல 500 தபா ஹைப்ப தாண்டி நிக்கோ என் பாட்டு மேலமா கியர ஏத்து மேலமா கேம மாத்து மேலமா கியர ஏத்து மேலமா கேம மாத்து தேங்க்யூ நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஃபேஸஸ் எல்லாம் பாடும்போது சம்மர் ரேஞ்ச் ப்ரோ சொல்லி கொடுத்து நான் பாடும்போது செம்மையா இருந்தது. அவர் உடனே அப்ரிஷியேட் பண்ணுவாரு. குட் பாய் சூப்பர் செம்மையா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அதெல்லாம் நம்மள வந்து பாசிட்டிவா வச்சிருப்பாரு எப்பவுமே. ஆமா வா மச்சா வா அப்படின்ற மாதிரி ஒரு வைப்ல ஆல்ரெடி நாங்க வந்து இந்த சாங் பாடி அந்த மூட்ல ஒரு வார்ம் அப் ஆகி ஒரு ஜாலியா இருக்கும் நாங்க. அதுல அனிசாரும் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்லி கொடுத்து அவரு கூட இருந்து லைக் பாடி எங்களுக்கு காமிச்சு அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நாங்க வந்து பயங்கர ஃபன் ஆயிட்டோம். லைக் as a musician சிங்கர்ஸா வந்து எங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய பிளஸ். இப்ப வெளியில எல்லாருமே வந்து அந்த சாங் கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க அங்க ஸ்டுடியோல அந்த ஒரு மியூசிக் டைரக்டர் முன்னாடி அவங்க சொல்லி கொடுத்து பாடி நாங்க அதை கேட்கும்போது அது ஒரு பயங்கரமான ஃபீல் அது. சோ அது நாங்க லக்கிலி as a musician நாங்க அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஓகே. அதுவும் இந்த லிரிக்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய இடங்கள்ல என்னடா அனிருத் வந்து ரொம்ப வருத்தமா வந்து பாடிட்டு வந்து ஒரு எல்லா பேசிக்காவே ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா அப்படி ஒரு ஹிட்டுக்குன்றத அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ஏன்னா எல்லாருமே சூப்பர் ப்ரோ அவ்வளவு அழகா லிரிக்ஸ் எழுதிருக்காரு. நான் கேட்டோம் யாருன்னா சூப்பர் ப்ரோ எழுதுறாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. கேட்டு முடிக்கிறோம் அவரு சுபர்ணா உள்ள வராரு. சூப்பர் ப்ரோ வெளிய இருக்காரு. ஆமா என்ன சொன்னாரு அவரு நாம நார்மலா விட்டு பேசினோம். இத பத்தி ரொம்ப சூப்பரா எழுதிருக்கீங்க அவ்வளவுதான் சொன்னோம். ஆமா செமையா இருந்துச்சு. அண்ட் லைக் என்ன சொல்றது இது ஒரு எப்பவும் பண்ற மாதிரி ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. அத ஃபீல் தான் பண்ண முடியும் நம்ம. ரொம்ப சூப்பரா அழகா பண்ணிருந்தாரு. ரொம்ப அழகா எழுதிருந்தாரு. ரொம்ப சூப்பரா எழுதின டியூன்ஸ் அனிப்ரோ சூப்பரா பாடினாரு. ஏன்னா அவரோட லிரிக்ல நாங்க வேற ஒரு சில சாங்ஸ் நாங்க பாடி இருக்கோம் வெளியில. சோ அத மியூசிக் பாடி இருக்கோம். அண்ட் இதுவும் அவரோட ஒன் ஆஃப் தி மேட்ச். ஆக்சுவலா கரெக்ட்டா வந்து இந்த 2 நிமிஷம் 18வது செகண்ட்ல தான் அந்த ஸ்டார்ட் ஆகுது. சோல்ஃபுல்லா மியூசிக் கேட்டா ஸ்வீட்டான சாங் கேக்குறானுவ, பாப்பான சாங் கேட்டா இவனுங்க ராக் ஸ்டார்னு மேல தலையில வைக்கிறானுங்க அப்படின்னும் போது என்னடா அனிருத் தன்னை தானே சொல்லிக்கிறாரா? அந்த மாதிரி யாருக்கும் எல்லாருக்கும் நம்மள தைரியம் சொல்றது யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பாட்டுல உங்களுக்கு வந்து அதிகமா பிடிச்ச அந்த இடம் எந்த இடம் பிடிச்சது? ரொம்ப எனக்கு சரணம் ரொம்ப பிடிக்கும். சரணம் ஆமா ரொம்ப அழகா ரொம்ப அழகா இருக்கும். எந்த அவர் லைக் ஃபுல்லாவே சரணம் ஃபுல்லாவே நீங்க சொன்னீங்கல்ல அந்த பீப்பா ஏத்துறாங்க அதெல்லாம் ரொம்ப அழகா அதான் சொல்ற ராக் ஸ்டார்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப அதான் சொல்றேன் அந்த லிரிக் வந்து அவ்வளவு அழகா எழுதிருக்காங்க. அதை சூப்பரா அவர் பிரசன்ட் பண்ணிருக்காரு. அது உங்க காது கேட்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அவர் அது சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு, டான்ஸ் பண்ணிருக்காரு. செம்மையா டான்ஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா வந்து கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றாங்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன்னா அனிருத். அவர் பெஸ்ட் கம்போசர், பெஸ்ட் டான்சர். அவர் டான்ஸ் பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஜானி மாஸ்டர் பண்ணிருக்காரு. சூப்பரா டான்ஸ் அண்ட் இத்தனை வருஷமா அனி சார் நிறைய வீடியோல ஆக்ட் பண்ணிருக்காரு எல்லாமே. அதெல்லாம் விட இதுல ஒரு ஸ்டெப் வந்து டான்ஸ் எல்லாமே பயங்கரமா பண்ணிருக்காருன்னு சொல்லணும். ஃபுல் ஃப்ளெட்ஜா பயங்கரமா ஹீரோ மெட்டீரியல் ஃபுல்லா அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி பண்ணிருக்காரு. செமையா இருக்கு. ஒரு சீக்கிரம் ஹீரோ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, அவர் தான் பண்ண மாட்டாரு. எந்தெந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க? அதுல நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்குல்ல, யார்கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? இப்போ அனிருத் ப்ரோட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட்ஸ் கிரேஸ் அனிருத் ப்ரோக்கு ஒர்க் பண்ணிருக்கோம். யுவன் சாருக்கு ஒர்க் பண்ணிருக்கோம், நிறைய ஹாரிஸ் சாருக்கு பண்ணியிருக்கோம், ஜிவி சாருக்கு பண்ணியிருக்கோம், விஜய் ஆண்டனி சாருக்கு பண்ணியிருக்கோம், அண்ட் விஷால் சந்திரசேகர் பண்ணியிருக்கோம். நாங்கள் அவருக்கு நான் ஒரு பிளேபேக்கே பாடியிருக்கேன். சாம்சியா சாருக்கு பண்ணியிருக்கோம், கோவிந்த் வசந்தா சாருக்கு நிறைய பண்ணியிருக்கோம். எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு லெசன். ஆமாம், ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறது தான். இப்போ அனி சார் கிட்ட வந்தோம்னா லைக் அவர் ஜாலியாக தான் இருப்பார். பட் பாடுறது வந்து நமக்கு பாடும்போது அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வரும். பாடும்போது தான் சோ இவ்வளவு சொல்லி முதல்ல எனர்ஜியா பாடுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க வர்க் பண்றீங்கன்னா அங்க இருக்கிற மைக்கிங் வேற லெவல். ஆமா, அது அப்படியே டோட்டல் டிஃபரண்ட். அங்க வந்து ரொம்ப சாஃப்ட்டா தான் பண்ணணும். ஆமா, ஆனா அவரோட உங்களுக்கு தெரியும் அவர் மிக்சிங் வேற. ஆமா, அதனால அவர் சவுண்டிங் வந்து எக்கச்சக்க மைக் இருக்கும். நம்ம ரொம்ப கத்தி அந்த மைக்கிங் நீங்க கத்துக்கிட்டா வெளில ரொம்ப ஈஸியா பாடலாம். சோலோஸ் ரொம்ப ஈஸியா பாடலாம், ஸ்ட்ரெயின் இல்லாம கரெக்ட்டா பாடலாம். என்ன லெவல் என்ன டைனமிக்கோட பாடலாம். நாங்க தேவா சாரோட பேண்ட்லயும் நாங்க ரெண்டு பேரும். ஆமா, தேவா சாரோட டீம்ல நாங்க ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து ஃபுல்லா அவரோட கான்செப்ட்ஸ்ல நாங்க பாடிட்டு இருக்கோம். தேவா சார்
அப்புறம் அவர் ஒரு குழந்தை மாதிரி அவரு டோட்டலா அவர் மீட் பண்ணுவா, அவரு போட்டுற காஸ்டியூம்க்கு எப்படியோ அது மாதிரிதான் அவரு வந்து தேவா சார் வந்து அவரும் செம்ம பாசிட்டிவ். நீங்க அவரு கூட இப்ப நம்ம பேசுறோம்னு வைங்களேன், நீங்க பேசிட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு 1 hourன்றது இப்படின்றதுக்குள்ள போய் அவ்வளவு பயங்கரமா பேசுறப்ப பயங்கரமா சொல்லுவேன். அனி ப்ரோவும் தேவா சாரும் ஆல்மோஸ்ட் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் அவங்க கிட்ட நீங்க எடுக்க முடியும். நெகட்டிவ்ன்ற இதுவே இருக்கா ரெண்டு பேரும். நீங்க சப்போஸ் வந்துட்டு நீங்க ஏதாவது டவுனா இருக்கீங்க, உங்களுக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க, எப்பவுமே பாசிட்டிவா தான் பேசுவாங்க ரெண்டு பேரும். ஹாரிஸ் பத்தி பேசுறதுனால நான் அதை கேட்கிறேன். ஹாரிஸுடைய அவருடைய அந்த செட்டு, அவருடைய மிக்சிங் உள்ள போனாலே கிட்டத்தட்ட ஹெவன் மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் நிறைய சிங்கர்ஸ் ஒரு ட்ரீம் வந்து ஹாரிஸ் சார் ஸ்டுடியோ போகணும். நீங்க போயிருக்கீங்க, பாடி இருக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு ஒயிட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? ஒயிட் வெள்ளை மாளிகை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். செம்ம தீம். அது கீழ பேஸ்மென்ட்ல சார் ஸ்டுடியோ இருக்கும் வேற. ஆமா, வீட்டு கீழே. அண்ட் நீங்க ஸ்டுடியோ ஃபுல்லா நீங்க இப்படி திரும்பி எப்படி பார்த்தாலும் ஒயிட் பேக்ரவுண்ட், அதுல ஃபுல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்க சார் வந்து இப்போ ஒரு டேக் எடுக்கிறாருன்னா அந்த டேக் எடுத்துட்டு நீங்க அடுத்து கேட்கும் போதே நீங்க எப்படி சாங்ல கேக்குறீங்களோ அந்த ஃபைனல் மிக்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா மைக்கிங்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ரொம்ப அங்க அதான் சொல்றேன், அங்க பாடுற சாங்ஸ் ஸ்டைல் டோட்டலா வேற. ஓகே, அது டோட்டலா அப்படியே டோட்டலா வேற. நீங்க வந்து ஒரு ஷோவுடைய டைட்டில் வின்னர் அப்படின்னு அப்பவே வந்து செம்மையா பாட்டு பாடி எல்லாரையும் டைட்டிலா வின் பண்ணிருக்கீங்க. லைக் 2019ல வந்து ஜெயா ஸ்டார் சிங்கர்ஸ்ன்ற ஒரு ஷோல ஓகே லக்கிலி டைட்டில் வின் பண்ண நானு. குருமுகில் சாங்கோட இன்னொரு ஒரு சேட் வெர்ஷன் தான் பண்ணேன். சீதாராமம்ல குறிஞ்சிரகன் ஒரு சாங் இருக்கு. ஆமா, சோ அந்த சாங் நான் தான் பண்ணேன் ப்ளே பேக். அப்படியே ஆமா அந்த வெர்ஷன் அப்படியே ப்ரோ. ஆமா 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 தலைவா அந்த பாட்டு கொஞ்சம் பாருங்க. ஓகே, அது லைக் அந்த டைம்ல நல்லாவே லைக் ரீச் ஆச்சு. அந்த டைம்ல சீதாராமம்ல எந்த பாட்டு எப்ப கேட்டாலும் அது வைரல் தான். அது எப்ப கேட்டாலும் எங்களுக்கு ஒரு வைப் கொடுக்கும் தான். ஆமா ஆமா, அது லைக் பயங்கரமான ஒரு ஆல்பம். ஏன்னா கிட்டத்தட்ட அது நாங்க வந்து ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணோம் எல்லாருமே சீதாராமம்க்கு. லைக் சாங்ஸ் ஆகட்டும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் சரி, எல்லாமே சேர்த்து நாங்கள் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணோம். எல்லா லாங்குவேஜ்லையும் பாடினோம். ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ டைம் எடுத்து பண்ணதுனால தான் இப்போவும் அந்த ஆல்பம் நீங்கள் கேட்கும்போது நினைக்கும் போது அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கு. மதன் கார்கி சாரும் அந்த விட்டுருப்பாரு, அவர்கிட்ட போய் உட்காந்து ஒரு லிரிக் கேட்டால் ஒவ்வொன்றும் அழகா எடுத்து சொல்லுவாரு. என்ன இன்னொரு விஷயம்னா, நான் பாடின சாங் வந்து எனக்கு நான் பாடினன்றதே மறந்துட்டேன். புரியல என்ன விஷயம்னா, அந்த சாங் வந்து நாங்க ஆக்சுவலி வந்து அன்னைக்கு அந்த படத்தோட மொத்த RR வந்து நாங்க ஒரு 2 days ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணோம். மார்னிங் 9 to நைட் 10 o'clock வரைக்கும் 2 நாள். செகண்ட் டே அன்னைக்கு ஃபுல்லா இந்த மாதிரி ஃபுல் டே போகுது. டயர்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் நாங்க லைக் ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னாங்க அங்க சிந்துரி அக்கா. அவங்க தான் லைக் லீட் பண்ணுவாங்க, எல்லாமே மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு 2 minutes சொல்லிட்டு ஒரு 4 லிரிக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு கொஞ்சம் டைம்ல இதை நீங்களே பாடிடுங்க அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. சரி, அப்படியே டயர்டா இருக்கே, ஐயோ அப்புறம் சரி ஓகே பாடுறா அப்படின்ட்டு போயிட்டு ஒரு 15 minutesல முடிஞ்சிடுச்சு. பாடிட்டு வந்துட்டேன், அதை மறந்துட்டேன். படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தமிழ்ல வரும்போது இந்த லைக் குருமுகில் பாடின சாய் விக்னேஷ் என்னோட, அவரும் எங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு, அவர் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, படம் எப்படி இருக்குன்னு கேட்டப்ப ரொம்ப நல்லா இருக்கு, நீ பாடின பாட்டு கூட நல்லா இருக்குன்ட்டு. நான் எங்க பாட்டு பாடினேன், நான் படத்துல பாடவே இல்லையே அப்படின்னா. ஏய், நீ தாண்டா ஒரு பாட்டு ஒன்று பாடிருக்கடா அந்த RRல வரும் அப்படின்னா. RR நான் பண்ணேன், டேய் முதல்ல போய் படத்தை பாடுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் போய் தியேட்டர்ல பார்த்தா செம்ம சர்ப்ரைஸ். எனக்கு ரிலீஸ் ஆனப்போ கூட அது இம்பாக்ட் தெரியல. ஏன்னா படம் நம்ம அன்னைக்கு பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 4 சாங் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து OST விடும்போது தான் என்னோட சாங்ஸ் எல்லாமே விட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ரீச் ஆயிட்டு எல்லாருமே பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப எல்லாருக்குமே வந்து தெரியுது, ஓகே அரவிந்த் அசிஸ்டன்ட் ஒரு சிங்கர் இருக்காரு, ஸோ அவர் வந்து பாடுறாரு, இந்த பாட்டு பாடிருக்காருன்ட்டு ரொம்ப அந்த பாட்டை ஒரு கண்டிப்பா. ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானே, ஆனால் என்ன போரிது, உணர்வே இல்லாமலானேனோ ஆயுதமாய், உயிரே இல்லாமல் நின்றேனோ காவலனாய், நீ எந்தன் கண்ணீரென்றேனாகினாய், குறுஞ்சிறகினில் பெருமலையினை நேற்றினாய், சுருங்கிடும் வானை காட்டினாய். தேங்க்யூ. நைஸ் ப்ரோ. தேங்க்யூ. பாத்தீங்களா ப்ரோ, யாரை கூட்டு வந்திருக்கீங்க? ஆக்சுவலி பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் வேலுண்ணாக்கு. லைக் ஆஸ் அ சிங்கரா அதை தாண்டி
இல்ல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டர் எல்லாருக்குமே. Okay. ரொம்ப சப்போர்ட் அப்படி பண்ணுவாரு. கிடையாது, நமக்கு என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். அந்த டைமுக்கு இவங்க தான் அது நடக்கும். இப்ப தெரியுதா தன்னோட நாங்களாம் தேங்க்ஸ் சொல்லணும், நான்லாம் யோகிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். of course ஆமா யோகி அண்ணாக்கு ஒரு பெரிய யோகி தான் thanks. வெளியே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யோகி அண்ணா மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லி. இல்ல கண்டிப்பா யோகி அண்ணாவும் தான் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். அவரும் தான் வந்துட்டு அனி ப்ரோக்கு லேட்டர் எங்க எல்லாருமே யோகி ஒரு பெரிய boss. எல்லாரும் வரணும்னு நினைக்கிறோம். நான் கூட என்ன சொல்றீங்கன்னு இந்த நினைச்சேன். யோகி இல்ல, சிங்கர் யோகி. இல்ல, இந்த யோகிக்கு தேங்க் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாரு யோகி சேகர். So, ஆமா யோகி சேகர் அண்ணாக்கும் தேங்க் யூ, இந்த யோகிக்கும் தேங்க் யூ. கச்சிகமால கேட்டு வாங்குறேன். இல்ல லாஸ்ட்ல சொல்லிருப்போம், நீங்க கேட்டதால நடுவுலயே சொல்லிட்டோம். Okay, nice bro. ப்ரோ அண்ட் என்ன இருந்தாலும் என்ன பாட்டு வந்தாலும் இப்ப எனக்கு இப்ப நம்ம ஒரு பாட்டுக்காகவும் ஒரு படத்துக்காகவும் காத்துட்டு இருக்கோம். ஆமா. எந்த நேரத்துல ராவணம் அவன்டா அப்படின்னு போட்டீங்களோ படம் எப்பயா வரும் அப்படின்னு இருக்கு. அது 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 எங்களுக்கே தெரியாது. சடனா அனி ப்ரோ வந்து அதை பத்தி இன்னொரு பேசுவோம். படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த சாங்கே எங்களுக்கே சர்ப்ரைஸா அந்த பாட்டு அன்னைக்கு லான்ச் ஆகும், எங்களுக்கும் தெரியாது. இதுதான் அண்ணன் உஷாரா இருக்காரு பாருங்க. அதுல கரெக்டா இருப்பாரு. நான் வந்து வேற லெவல் வைப் ப்ரோ. அந்த கான்சர்ட்லாம் ட்ரீம். அதெல்லாம் நான் இன்னைக்கு ஃபுல்லா தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கேன் அனி ப்ரோ. ஆமா ஆமா. ஓகே, அப்பனா வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஒரு சிட்டிங் நானே வெயிட்டிங் ப்ரோ. எங்க ஃபேமிலி எல்லாரும் கேட்டுருக்கேன் எப்போ ரிலீஸ் ஆகும். போய் நான் தான் உலகமே கேட்டுட்டு இருக்குங்க. பாருங்க நான் பாடின பாட்டை கேளுங்கன்னு. ஏன்னா நீங்க இந்த கான்செர்ட் ஐ மீன் ஆடியோ லான்ச்ல எல்லாருமே வந்து கொண்டாடினது அந்த ராவணம் அவன்டா யாராவது அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வேற மாதிரி. சோ நீங்க அங்க இருந்தீங்களா? அந்த கூஸ் பம்ப்ஸ் எப்படி இருக்கு? நாங்க தானே பெர்ஃபார்ம் பண்ணோம்ல. அது வேற 1,00,000 பேர் முன்னாடி அந்த பாட்டை பாடும்போது எப்படி இருக்கும்? ஐயோ காதெல்லாம் கிழிஞ்சிருச்சு. ஓகே, அதுவும் அந்த ராவணம் அவன்டா அப்படியே அதுக்கேத்த மாதிரி ஷாட் வச்சாங்க பாருங்க. சார் வேற எதிரில் இருந்தாரு. அவரு விஜய் சார் பேசி சொன்னாரா அந்த பாட்டு பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு? நான் ஸ்டேஜ்ல அவங்க பேசும்போது நாங்க ஸ்டேஜ்ல நின்று அவர் அப்படியே பேன பார்த்துட்டு இருந்தோம். அவர் பேசி முடிச்ச உடனே கிளம்பிட்டோம். நாங்க எப்படி டிவில பார்த்தோமோ நாங்க லைக் இருந்து இந்த டிஸ்டன்ஸ்ல அவரை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அது வேற லெவல். அது வேற லெவல் இருந்துச்சு அந்த ஸ்டேடியம். ஒரு வேற அது. ஓகே, ஸோ உங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து இந்த எல்லா மியூசிக் டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. பட் இன்னும் இந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணணும்னா யார் கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு? எல்லாரும் கேட்கறது இல்ல எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிருக்கோம். நான் எல்லாரும் கடைசி வரைக்கும் இதே போல எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு நீங்களே என்ன எங்களுக்கு எல்லாம் சோலோ கண்டிப்பா கிடைச்சா நல்லா இருக்கும். எல்லாரும் கூட ஒர்க் பண்ணிருக்கோம். எல்லாரும் கண்டிப்பா திரும்ப ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் ப்ரோ. அவ்வளவுதான். ஆமா ஒர்க் பண்ணிட்டு எல்லா கம்போசர்ஸும் வேற வேற. நீங்க சொல்லுங்க எல்லாரும் உங்களை எல்லா சாங்ஸும் நீங்க கேட்டுப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. அது நாங்களும் ஒரு பார்ட்டா இருக்கும் ஒவ்வொரு சாங்ல. அவங்களோட லக்கிலி என்னன்னா ஒரு சில டைம்ல எங்களுக்கு பிளேபேக்ஸும் கிடைக்குது. பட் என்னன்னா சில பேருக்கு நேம் தெரியும், யார் இந்த சிங்கர் அப்படின்னு தெரியாது. அந்த ஒரு விஷயம் இருக்கு. சோ அது வந்து இருந்தாலும் பாட மியூசிக்கோட இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். இப்ப லைக் சொன்னீங்கல குறிஞ்சிறகு வந்து நான் தான் பாடினன்றது நேம் தெரியும், பட் யாருன்றது தெரியாது. சோ இப்ப இந்த ஷோ மூலமா நான் எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா நான் சொல்லிப்பேன். சோ நான் தான் அது பாடினேன், என்னோட வாய்ஸ் தான் அது. இது போல ஆர்டிஸ்ட் நீங்க இன்ட்ரோ எடுக்கிறீங்களா? நாங்க தான் புதுயுகத்துக்கு அதுதான் நாங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னோம் புதுயுகத்துக்கு. இப்படி ஒரு பேக்கிங் வோக்கல்ஸ் போட்ட ரெண்டு பேரும் எக்ஸாக்ட்லி எங்களை அத ஷேர் பண்ண சொல்றோம். ஒரு டைம்ல பேக்கிங் வோக்கல்ஸ்ன்றது டோட்டலா வேற மாதிரி இருந்தது. தெரியாது இப்ப தெரியுது. இப்போ வந்து தெரியுது. அது இவ்வளவு ஒரு நேமா தெரியுறத நீங்க ஃபேஸா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். थैंक यू புதுயுகம். தேங்க் யூ கண்டிப்பா. அண்ட் மெயினா வந்து அனி ப்ரோவுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் வீட்ல இருக்கு அதெல்லாம் சொல்லிருக்காங்க உங்களுக்கு? இல்ல ப்ரோ நாங்களே எந்த ப்ராஜெக்ட் பாட போறோம் எங்களுக்கே தெரியாதுடா அப்படின்றீங்க. லிரிக்ஸ் வந்ததுன்னா சம்டைம்ஸ் லிரிக்ஸ் அனுப்புவாங்க. செக் பண்ணிக்கங்க. அதல மேல டைட்டில் எல்லாம் போட்டுருக்கும். அப்பதான் எந்த படத்துக்கும் தெரியும். ஆமா ஓகே. சம்டைம்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க. வெறும் லிரிக்ஸ் இருக்காது. அப்படியே ஹம்மிங் வெர்ஷன் மட்டும் இருக்கும். சம்டைம்ஸ் லிரிக்ஸ் கேட்டு எழுதிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து கேட்டு எழுதிக்கங்கன்னு சொன்னாங்க. நாங்க எழுதிக்கிட்டோம். அதான் நாங்க சொல்றோம். செக் பண்ணும்போது என் பேர் ஆரம்பிக்கும் இந்த ஆல்பம் எங்களுக்கு தெரியும். இல்லனா நாங்க எங்களோட இன்வாய்ஸ் கொடுக்கும்போது எங்க டீடைல்ஸ் அனுப்புவாங்க. அப்பதான் தெரியும் இந்த பாட்டு பாடுறோம். அட் சேம் டைம் அனி சார்னு இல்ல, மோஸ்ட் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர்ஸ் நாங்க பாடும்போது என்ன பாடுறோம்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஓகே. ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். லிரிக் ஷீட் கிடைச்சதுனா தெரியும். ஆமா. அதுல மேல ஆமா சில டைம் வந்து நாங்க சாங் வந்து 1 இயர் முன்னாடி எல்லாம் பாடி வச்சிருக்கோம். நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஆமா 1 இயர் முன்னாடி பண்ணிடுவோம். பட் அது வந்து 1 இயருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்போது தான் ஓ இதுக்கு தான் நம்ம அப்ப பாடணும் அப்படின்றது அந்த மாதிரி நிறைய நாக்கப்படுத்து வச்சிருப்பாங்க. அது வந்து நிறைய இருக்கு. ஆமா ஹிட் ஆகுறது. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. thank you so much bro. thank you bro. thank you so much. சாங் வந்து பாடி இருக்கீங்க and வந்து அடுத்து நிறைய பாடல்கள் வந்து பாட போறீங்க. அது ரிலீஸ்க்காகவும் நாங்களும் காத்திருக்கோம். so thank you so much வந்ததுக்கு. எப்படி இப்போ வந்து எல்லாரையும் வைப் பண்ணிட்டீங்களோ பாட்டு பாடி அதே மாதிரி அடுத்தடுத்து வைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் from the heart கேட்டுக்கிறேன். Thank you once again Yogi bro for this wonderful opportunity and thanks to Puduyugam. Thank you.